210 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னான் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா என்று சொன்னான். நாங்களும் பொழிந்து விட்டு செல்லுகிறோம் என்று வானத்து மேகங்கள் இன்றைக்கு சாயங்காலத்திலே வந்து இங்கே மழையை பொழிந்து விட்டு போயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். இந்த பொலிகாரா பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், he tried to slay himself, தன்னைத்தானே வாளால் மாய்த்துக் கொள்வதற்கு அவன் முயற்சித்தான். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு, வெள்ளையர் கையிலே பிடிபடுவதற்கு அவன் விரும்பவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பத்தோடு சவாரி செய்த அவரது பட்டத்து குதிரையின் பெயர் முத்துராம். அழகான குதிரை. எப்படி வரலாறு என்றால் உலகிலேயே மூத்த குடி தமிழ் குடி, உலகினுடைய புராதனமான இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறோம். அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய விடுதலைக்கும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த தென்னாட்டிலேதான். இந்திய நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பிலே இருந்த, நான் எந்நாளும் மதிக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு கட்டத்தில் தபால் துறை அந்த இலாக்காவினுடைய அமைச்சர் மாற்றப்பட்டு தபால் துறை பொறுப்பு பிரதமரிடத்திலே நேரடியாக வந்த அந்த காலகட்டத்தில் கட்டபொம்மனுடைய புகழுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களுமான அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஜனநாயகத்தின் விழிகளாக நான் என்றும் மதிக்கிற பத்திரிகையாளர்களே, கழகத்தின் கண்மணிகளே, தொண்டர்படை தம்பிகளே, அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். இதே இடத்திலேதான் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் பட்ட பகலில் சூரியன் மலைவாயிலை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் வெயிலடிக்கும் ஒரு மாலை வேளையில் திரண்டிருந்த தாய்மார்கள் கதறி அழ, கூடியிருந்த பெரியோர்களும் வாலிபர்களும் விம்மி அழ, கண்ணீரும் கம்பரையுமாக கதறல் ஒலி கேட்க அடிமைப்பட்டு கிடந்த பாளையக்காரர்கள் மானமிழந்து, மதியிழந்து, வீரமிழந்து, கூனி குறுகி கொத்தடிமைகளாக நின்று கொண்டிருந்த பாளையக்காரர்களுக்கு மத்தியில் வீரமிக்க நடைபோட்டு மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மாவீரனுக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டியது நமது கடமை என்ற உணர்வோடுதான் இன்று கட்டபொம்மனுடைய நினைவு நாளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கம்பீரமான இந்த திருவுருவச் சிலை நாட்டின் மதிப்பு வாய்ந்த தலைவர் சஞ்சீவ ரெட்டி அவர்களும், தியாக சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும், உலகிலேயே ஈடு இணையற்ற கலை குறிசில் நடிகர் திலகம் உருவாக்கிய சிலையை திறந்து வைத்தார்கள். எனவே இந்த இடத்திலே கட்சி கொடி கட்டாமல், இன்னும் இந்த மேடையிலே கூட கழகத்தினுடைய கொடிகளை ஏற்றாமல் இந்த நிகழ்ச்சியை ஒரு கடமை உணர்வோடு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். லட்சியத்துக்காக யாரெல்லாம் உயிர்களை தருவதற்கு முன் வருகிறார்களோ அவர்களை நெஞ்சிலே பூஜிக்கின்ற உணர்வு கொண்டிருக்கக்கூடிய நான் அந்த அடிப்படையிலே தான் கட்டபொம்மனுடைய புகழுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் தென்னாடு செய்த தியாகத்துக்கு ஈடாக, அதிலும் வெள்ளையரை எதிர்த்து முதலாக வாளேந்தி வீர சமர் புரிந்து ரத்தம் சிந்தியவர்கள், இமய முதல் குமரி வரை பறந்து கிடக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தில், தமிழகத்தில், அதிலும் தென்கோடி பகுதியிலேதான் முதலாக இந்த சரித்திரத்தை தீட்டினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.
இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி வரலாறு என்றால் உலகிலேயே மூத்த குடி தமிழ் குடி, உலகினுடைய புராதனமான இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறோம். அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய விடுதலைக்கும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த தென்னாட்டிலேதான். இங்கேதான் நெல்கட்டஞ்சவலில் மாமன்னர் பூலித்தேவர் அவர்கள் வெள்ளையர் படைகளை சிதற அடித்து எவராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் தளபதிகளின் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாத மன்னராக வாழ்ந்தவர் நெல்கட்டஞ்சவல் மன்னர் பூலித்தேவர் அவர்கள். இதை நான் குறிப்பிட காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தெற்கு சீமையில் முதலாக நெல்கட்டஞ்சேவல் மன்னர் பூலித்தேவருக்கு தென்னாட்டிலேயே முதல் சிலை அமைத்தவன் எளியவன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே நான் நிற்கிறேன். அதுவரை சிலையே கிடையாது. கழுகுமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சாயமலை வலசை வட்டாரத்தில் சிதம்பரபுரத்தில் நான் மாமன்னர் பூலித்தேவருக்கு சிலை அமைத்து, அதை போல நாட்டின் விடுதலைக்காக தென்னாட்டில் அதிக ஆண்டுகள் சிறையிலே அடைபட்டு கிடந்த தென்னாட்டு சிங்கம், வங்கத்து சிங்கத்தினுடைய வலதுகரம் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய சிலையையும் மாமன்னர் பூலித்தேவர் சிலையையும் என் சொந்த செலவில் நானும் என்னுடைய தம்பியும் மண்டபம் அமைத்து இந்த 2 சிலைகளையும் அங்கே நாங்கள் எழுப்பினோம். அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பிலே இருந்த நான் எந்நாளும் மதிக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு கட்டத்தில் தபால் துறை அந்த இலாக்காவினுடைய அமைச்சர் மாற்றப்பட்டு தபால் துறை பொறுப்பு பிரதமரிடத்திலே நேரடியாக வந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்குத்தான் அந்த பொறுப்பு அவரிடம் வருகிறது. தபால் துறையினுடைய பொறுப்பு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கரத்திற்கு வருகிறது. நமது சிவகாசி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆருயிர் இளவல் ரவிச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல அந்த பொறுப்பு அவரிடத்திலே வந்த அன்று சவுத் பிளாக்கில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு சென்று இது நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை கையெழுத்திடப்படாமல் இருக்கிறது, இதற்கு முன்னர் இருந்த அமைச்சரிடமும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் வருகிற முக்கியமான நிகழ்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்தில் இந்த அஞ்சல் தலை வெளியிடுகின்ற உத்தரவுக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று கூறிய போது நான் என்னுடைய செயலாளரை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிடுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு உங்கள் அழகான கையெழுத்தை இந்த கடிதத்திலேயே நீங்கள் வழங்கலாமே என்று கேட்க அவர் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக அதே தாளில் அவர் கையெழுத்திட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அஞ்சல் தலையை வெளியிட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் இங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நான் நடந்து போன சரித்திரத்தினுடைய பல்வேறு சம்பவங்களை விவரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. தியாகிகளை மதிக்க வேண்டும். ஜாதி மதம் கட்சி எல்லைகளையெல்லாம் கடந்து யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு உயிர் நீத்தார்களோ, கொள்கைக்காக தங்களுடைய குருதியை சிந்தினார்களோ, லட்சியத்துக்காக ஆவியை தந்தார்களோ, அவர்கள் என்றைக்கும் போற்றப்பட வேண்டியவர்கள். நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். செல்லுகிற தேசங்களில் அங்கே லட்சியத்துக்காக உயிர் நீத்த தலைவர்களினுடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று தேடித்தான் நான் சென்றிருக்கின்றேன். அந்த வகையில்
வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழை பேசுகிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டிருந்தார். வெள்ளையருக்கு கப்பம் செலுத்துவதற்கு தயார் என்று முடிவுக்கு வந்திருந்தால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் கொத்தளமும் அரண்மனையும் இருந்திருக்கும். ஆனால் இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே திரண்டு நடக்கிற நிகழ்ச்சி நடக்காது. எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது தெரியுமா? நாம் நடத்துகின்ற விழா வருடந்தோறும் நடத்தினோம். இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். அருமை தம்பி வரதராஜன் அதற்காக அரும்பாடுபட்டார். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வானமே வாழ்த்துகிற காரணத்தினாலேதான் எந்த வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் இன்றைக்கு 208 ஆண்டுகள் கடந்து ஓடி மறைந்ததற்கு பிறகும் மக்களின் இதய சுவர்களிலே பட்டு தெரித்துக் கொண்டிருக்கிறதோ சரித்திர பிரசித்தி பெற்ற வார்த்தைகள். சில வார்த்தைகள் சரித்திரத்திலே இடம்பெற்று விடுகின்றன. செய் அல்லது செத்து மடி ராபர்ட் பேன்சனுடைய கவிதையை 42 ஆகஸ்ட் புரட்சியில் மும்பை நகரத்திலே இருந்து முழக்கமிட்டார் அண்ணல் காந்தியார். அந்த சொற்கள் சரித்திரத்திலே நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. அதை போலத்தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிடியறியோம் என்ற அப்பரடிகளின் சொற்கள் 1000 ஆண்டுகள் கிளர்ந்தாலும் கூட அது இலக்கியவாதிகளின் இதயங்களிலும் இன்றைக்கு பட்டு தெரித்துக் கொண்டிருக்கின்றது. நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏதுகுலம் என்று ஒலித்த நக்கீரனுடைய குரல் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளையும் புறகு முதுகடை செய்தது என்பதனால் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்கள் அது நிரந்தரமாக மனித சமுதாயம் இருக்கின்ற வரையிலே அது இடம்பெற்று தீரும். பிதாவே இவர்களை மன்னித்து விடும், இவர்கள் செய்வது என்ன என்பதை அறியாமலே செய்கிறார்கள் என்று கொல்கத்தாவிலே கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்த நிலையிலும் தனது 2 பக்கத்திலும் 2 கள்வர்களை சிலுவையிலே அறைந்து அவரை இழிவுபடுத்தி உதாசீனப்படுத்தி அவரது ஆடைகளை வஸ்திரங்களை கிழித்து ஈரப்படுத்திய வேளையிலும் சொன்ன சொற்கள் அது சரித்திரத்தின் பக்கங்களிலே சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவி சொற்களாக அப்படியே நிலைத்து விட்டன. ஒரு நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி இவன் புரட்சிக்காரன், இவன் ஆயுத புரட்சி செய்தவன், ஆயுதம் ஏந்தியவன், மான்கடா படைத்தளத்தை சுக்குநூறாக்குவதற்கு திட்டமிட்டவன், இவன் மிக மிக ஆபத்தானவன், இவனை மரண தண்டனைக்கு ஆக்கிரைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கொண்டு போய் கூண்டிலே நிறுத்திய போது அப்படி நிறுத்தப்பட்ட நிலையில் நீதிபதிகளை பார்த்து பேசிவிட்டு வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்ன பிடல் காஸ்ட்ரோவின் வார்த்தைகள் சரித்திரத்தின் பக்கங்களிலே நிரந்தரமாக ஒரு இடத்தை பெற்றுவிட்டதை நான் பார்க்கின்றேன். அதை போலவே தமிழ் ஈழம் புலிகளின் தாயகம், தமிழீழ தாயகம் புலிகளின் தாகம், இந்த சொற்கள் தமிழரின் வரலாற்றில் மட்டுமல்ல தரணியின் தேசிய இன விடுதலை வரலாற்றிலும் நிரந்தரமாக இடம்பெற்றுவிடும். அதை போலத்தான் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் சொன்ன வார்த்தைகளும் சரித்திரத்திலே அழியாத புகழ் பெற்ற வார்த்தைகள். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா. இந்த வார்த்தைகளை வைகோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல், ரவிச்சந்திரன் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல், இங்கே பேசிய பேச்சாளர்கள் பேசுவதற்கு அவசியம் இல்லாமல் இன்றைக்கு வானத்திலே திரண்டு வந்த மேகங்கள் இப்படித்தான் 208 ஆண்டுகளுக்கு முன்னாலே 210 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னான் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா என்று சொன்னான். நாங்களும் பொழிந்து விட்டு செல்லுகிறோம் என்று வானத்து மேகங்கள் இன்றைக்கு சாயங்காலத்திலே வந்து இங்கே மழையை பொழிந்து விட்டு போயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். தொலைபேசியில் தம்பி ராஜேந்திரன் கவலையோடு கேட்கிறார், அங்கே நிலைமை எப்படி என்று கேட்கிறார். மழை பெய்கிறது, பெருங்காற்று வீசுகிறது. நாம் சிறுக சிறுக சேர்த்து கஷ்டப்பட்டு வைத்த
விளம்பர போர்டுகள் எல்லாம் சுழற்காட்டிலே அடிபட்டு கீழே விழுந்து நொறுங்கி போய்விட்டன. பேனர்கள் எல்லாம் கிழிந்து விட்டன. மிக கஷ்டப்பட்டு திடலை தயார் செய்தோம் மைதானத்தை. இன்றைக்கு மைதானத்திலே தண்ணீர் கட்டி கிடக்கிறது. நிகழ்ச்சி எப்படி நடக்குமோ என்று கவலையோடு இருக்கிறேன் என்று. ஆகவே மழை பெய்த நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்யுமானால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துகிற நிகழ்ச்சி அது தடையாக போய்விடுமே என்று அவர் கவலைப்பட்டார். பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்தது. மழை பெய்ததற்கு பிறகு வானமும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற விதத்திலே மழையை பொழிந்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த இடத்திலே நிறுத்தப்பட்ட கட்டபொம்மனை நான் நினைத்து பார்க்கிறேன். அவரை கைது செய்வதற்கு கலியாப்பூர் காட்டிலே அவர் மறைந்திருந்த அந்த பாழடைந்த மண்டபத்துக்குள்ளே புதுக்கோட்டை ராஜாவினுடைய வீரர்களும் எட்டயபுரத்து பாளையக்கார சிப்பாய்களும் வெள்ளையர்களின் படையின் துணையோடு அவர்கள் கலியாப்பூர் காட்டில் திருக்கலம்பூர் பகுதியில் புதுக்கோட்டை சமஸ்தான எல்லைக்குள் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவனுடைய வீர தம்பி ஊமைத்துறையையும் அதே போல் கெடுவட்டூர் நாயக்கர் உள்ளிட்ட 7 பேரையும் சுற்றி வளைத்துக் கொண்ட நேரத்தில் திடீரென்று எண்ணெய் முழுக்காடி நல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல உணவும் கொடுத்து அவர்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று சுற்றி சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களோடு படை வீரர்கள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் முயன்றார் என்று வெள்ளை பரங்கியன் எழுதி வைத்திருக்கிறார். வெள்ளைக்கார படைப்பிரிவினுடைய தளபதி எழுதி வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The Polygar of பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் he tried to slay himself. தன்னைத்தானே வாளால் மாய்த்துக் கொள்வதற்கு அவன் முயற்சித்தான். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு வெள்ளையர் கையிலே பிடிபடுவதற்கு அவன் விரும்பவில்லை. போர்க்களத்திலே சாக வேண்டும் என்று விரும்பிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த போர்க்களச்சாவு கிடைக்காத வேளையில் வெள்ளையர் கையிலே சிக்காமல் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்றதாகவும் அதற்குள்ளாக கைது செய்ய சென்ற படை வீரர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் அவர்கள் ஆயுதபாணிகளாகவும் இருந்த நிலையில் பாய்ந்து சென்று 2 கைகளை பற்றி கொண்டு அவனுடைய வாளையும் பறிக்கிறார்கள். கட்டபொம்மன் அங்கே கைது செய்யப்படுகிறான். ஊமத்துறை கைது செய்யப்படுகிறார். அங்கே இருந்தவர்கள் கொண்டு வருகிறார்கள். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். புதுக்கோட்டையிலிருந்து கயத்தாறு வரைக்கும் கைக்கும் காலுக்கும் விலங்கு போட்டு லீடிங் செயின் போட்டு ஒரு நாயை கட்டி இழுத்து வருவதை போல நாடாண்ட மன்னனை வெள்ளை பரங்கியர்கள் இந்த சாலையிலே கொண்டு வந்தார்கள். இந்த பாழடைந்த மண்டபமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திலே தங்க வைத்திருந்தார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், பதிவு செய்து வைத்திருக்கிறார், விசாரணை என்ற பெயரிலே ஒரு நாடகம் நடக்கும். நம்ம இங்கே இருந்து திருச்சிக்கு அனுப்புவார்கள். திருச்சியிலே மேலதிகாரிகள் இருக்கிறார்கள். நம்பக்கம் தவறு ஏதும் இல்லை, நியாயம் கிடைக்கும், அங்கே வாதாடலாம் என்று முதல் நாள் இரவிலே தம்பி ஊமத்துறை இடத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுகிறார். எதற்காக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறினார்? செப்டம்பர் 5ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தாக்கப்படுகிறது. பானர்மேன் படையெடுத்து வருகிறான். முக்கியமான தளபதிகளோடு வருகிறான். சிவரப்பேரி பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு பட்டாளமே வருகிறது. பாஞ்சாலங்குறிச்சியை சூழ்ந்து கொள்கிறார்கள். திருச்செந்தூரிலே திருமுருகனுக்கு திருவிழா நடக்கிறது. திருச்செந்தூர் முருகனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தையார் அவர் திக்கு விசய கட்டபொம்மு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு அவர் திருச்செந்தூர் திருமுருகனுக்கு அவர் பல கிராமங்களை அதை போல அங்கே அந்த கோவிலுக்கு பெருமளவுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த பதிவு இன்றைக்கும் செப்பேடுகளிலே இருக்கிறது, பழைய செப்பேடுகளிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட பல செய்திகள். அந்த வகையில் முருகன் கோயிலுக்கு போயிருந்தவர் சொல்லுவார்கள்,
ஆறுகால பூசை நடந்தால் பாஞ்சாலங்குறிச்சி வரையிலே ஒவ்வொரு மண்டபத்திலும் மணி ஓசை கேட்கும். திருமுருகனை வழிபட்டார் என்று. அதனால் தான் அவரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சங்கரமூர்த்தி புலவர் என்று ஆஸ்தான புலவர் ஒருவர் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்திருக்கிறார். அவர் மிக திறமையான புலவர். அவர் அறம்பாடுகின்ற ஆற்றல் வாய்ந்த புலவர். கட்டப்பட்டிருக்கின்ற மணியினுடைய அவர் பாடலில் அருந்து கீழே விழுகிற அளவுக்கு வல்லமையுடையவர் என்றெல்லாம் நாடோடி பாடல்கள் இருக்கின்றன. அவருடைய பெயரை வீரபாண்டியர் என்றே வைத்துக் கொள்கிறார். அதை போல பழைய செப்பேடுகளிலே ஓலை சுவடிகளிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய புகழ் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழையும் தமிழ் மண்ணையும் நேசித்தார் என்பதால் இயல் இசை நாடக முத்தமிழ் ஆதிபன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர்களில் ஒன்று. இயலிசை நாடக முத்தமிழ் ஆதிபன் என்று சொல்லப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் 5ஆம் தேதி போர் நடக்கிறது. முதல் நாள் சண்டையில் அவன் காலின்ஸ் கொல்லப்படுகிறான். முக்கியமான தளபதி. அந்த படைக்கு தலைமை தாங்கிய வெள்ளையத்தேவனுடைய வீரத்தில் அவன் கொல்லப்படுகிறான். அதை போல பகதூர் வெள்ளையத்தேவனும் சுட்டுக் கொல்லப்படுகிறான். அந்த படையிலே வீரமிக்க இன்னொரு தளபதியாக வீரன் சுந்தரலிங்கம் இருந்த செய்தியை எல்லாம் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அத்தனை சமூகங்களை சேர்ந்தவர்களையும் அந்த வேறுபாடுகள் இன்றைக்கு கிடையாது. ஒன்று சேர்த்துக் கொண்டு போர்க்களத்துக்கு போனவன். ஆக ஏராளமான பீரங்கிகளை கொண்டு கோட்டையை தகர்க்கிற காரணத்தால் பல வீரர்கள் மடிந்த நிலையில் மறுநாள் 6ஆம் தேதியும் யுத்தம் நடக்கிறது. 7ஆம் தேதி யுத்தம் நடக்கிறது. ஒரு பக்கத்து கோட்டை தகர்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் 7ஆம் தேதி இரவு 3ஆம் நாள் சண்டை முடிந்த இரவில் நள்ளிரவு நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் தம்பியர் இருவரோடும் தானாவதி பிள்ளையோடும் 50 வீரர்கள் பொறுக்கெடுத்த வீரர்களோடும் புறப்பட்டு எப்படி சேட்டக் என்கின்ற குதிரை மகாராணா பிரதாப் சிங்குக்கு புகழ்மிக்க குதிரையாக இருந்ததோ, எப்படி மாவீரன் அலெக்சாண்டருக்கு பியூசி பேலஸ் என்கின்ற குதிரை புகழ்மிக்க சரித்திர பிரசித்தி பெற்ற குதிரையாக சொல்லப்பட்டதோ, தேசிங்க ராஜனுக்கு ஒரு பஞ்சகல்யாணி என்றார்களோ, அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பத்தோடு சவாரி செய்த அவரது பட்டத்து குதிரையின் பெயர் முத்துராம். அழகான குதிரை. அது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த முத்துராம் என்கின்ற குதிரையில் ஏறித்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவன் தம்பிமாறு மற்றவர்களும் ராத்திரி நள்ளிரவில 7ஆம் தேதி இரவு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை விட்டு போகிற போது தன் பட்டத்தரசி பெண்கள் மற்றவர்களிடத்திலே நான் திருச்சிக்கு செல்கிறேன், திருச்சிக்கு சென்று இந்த யுத்தம் அக்கிரமமான யுத்தம் என்று நம்பக்கத்தின் நியாயத்தை பிரிட்டிஷ் கம்பெனி மேலதிகாரியிடம் நான் எடுத்து சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு நான் திரும்பி வருகிறேன், நிலைமை மாறும், அதுவரை இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ராத்திரியிலே அவர் புறப்பட்டு செல்கிறார். சென்று கோலார்பட்டியிலே போய் தங்குகிறார். அரண்மனையிலே கோலார்பட்டி ராஜகோபால் நாயக்க மன்னருடைய அரண்மனையிலே தங்குகிறார். அவர் உபசரிக்கிறார், அவரை தங்க வைக்கிறார். இந்த செய்தி அறிந்து வெள்ளை படைகளும் எட்டயபுரத்து படைகளும் அந்த அரண்மனையை சூழ்ந்து கொள்ளும் வேளையில் உள்ளே இருந்து வெளியேறும் நேரத்தில் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் எப்படி ராமலிங்க விலாசத்திலே தங்கள் வீரத்தை நிலைநாட்டி நாட்கள் பலவாக குற்றாலத்துக்கு வர சொல்லிவிட்டு திருநெல்வேலிக்கு வர சொல்லி குற்றாலத்துக்கு வர சொல்லி பிறகு சொக்கம்பட்டி திருவில்லிபுத்தூர் கமிதி வழியாக ராமநாதம் வரை அழைத்து சென்று அவமானப்படுத்த முயன்றானே ஜாக்சன், அவனுடைய அரண்மனைக்குள்ளே சென்ற சிங்கம் கட்டபொம்மன் அவன் அவமானப்படுத்த முனைந்த போது, சிறைபிடிக்க முனைந்த போது, வாழ்வீசி தப்பி வரும் வேளையில் தளபதி கிளார்க்கை அவன் எப்படி வீழ்த்தினான் வெள்ளைக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். சூழ்ந்து கொண்ட படை வீரர்கள் மத்தியில் சுழந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ் அங்கே ஜாக்சனுடைய மெய்காவல் தளபதியாக இருந்த கிளார்க்கினுடைய மார்பை ஊடுருவி சென்றது அவனுடைய பட்டாக்கத்தி என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட வீரனான வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனும் ஊமைத்துறையும் வாழ் சுழற்றி கோலார்பட்டி அரண்மனைக்கு வெளியே சூழ்ந்த படைகளை சிதறடித்து விட்டு அங்கே இருந்து தப்பிச் செல்கிறார். அதில் தான் தானாவதி சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடிபட்டுக் கொண்டார். அவரை நாகலாபுரத்துக்கு கொண்டு சென்று
இவன்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மந்திரி, இவன்தான் அத்தனைக்கும் காரணம் என்று சொல்லி அவன் தலையை வாங்கி, அவரை தூக்கிலிட்டு கொண்டதற்கு பிறகு தலையை வெட்டி ஈட்டியிலே சொருகி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து தாராவதி சிவசுப்ரமணிய தலையை ஈட்டியில் குத்தி நட்டு வைத்தார்கள். இந்த கட்டத்துக்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்சிக்கு செல்வதற்கான மார்க்கம் எது என்று தேடுகிற பொழுது எப்படியோ உளவாளிகள் மூலமாக தகவல் தெரிந்து கொண்ட வெள்ளைக்காரன் கலெக்டர் லூசிங்டன் புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் உம்முடைய சமஸ்தானத்துக்கு வருவதாக நாங்கள் அறிகிறோம். கட்டபொம்மனுடைய கோட்டை சிதைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பட்டாளம் அழிக்கப்பட்டு விட்டது, பாளையம் பறிபோகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் புதுக்கோட்டைக்கு வருகிறான், கம்பெனிக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் நினைவூட்டுகிறோம் என்று கலெக்டர் லூசிங்டன்